முற்றோதல்னு, அது திருவாசக முற்றோதல்னு இல்லை. நம்முடைய திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழாவின் போது நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நாளில் எல்லாரும் உட்கார்ந்து அந்த 12 திருமுறை முற்றோதல் செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தொடங்கி அந்த திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழா முடிகிற அன்னைக்கு 12 திருமுறைகளையும் முற்றோதல் செய்தோம். அதுக்கு பின்னால் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், இதையே தொடர்ந்து செய்தால் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வரையறை செய்திருக்கின்றோம். எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம 27 விண்மீன்களில் முதலாக சொல்லக்கூடியது அஸ்வினி. அது நம்முடைய கைலை குருமுறையின் நட்சத்திரம் கூட. அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில் முதலாம் திருமுறையை தொடங்குவோம். தொடங்கி அந்த ஆயில்யம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களிலேயும் முதல் 7 திருமுறைகளை ஓதுவோம். அதுக்கடுத்து மகம் மாணிக்க வாசகருடைய நட்சத்திரம். அதனால அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு சாந்தலிங்க பெருமானுடைய திருமணத்திலேயும் வேள்விகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அங்கே 8ஆம் திருமுறையை ஓதுவோம். அது திருவாசக முற்றுவதல் அந்த ஒரே நாள் தான் அந்த இடத்துல அதே மாதிரி நாம் இங்கே செய்கிற மாதிரி அங்கே நாம் செய்வோம். அதை தொடர்ந்து ரேவதி வரைக்கும் பாக்கி இருக்கக்கூடிய திருமுறைகள் 12ஆம் திருமுறை கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதை ஓதுதல் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது. இதை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 8ஆம் திருமுறையை மட்டும் மடத்தில் வந்து எல்லாரும் ஓதுவாங்க. பாக்கி இருக்கிறதெல்லாம் அவங்கவுங்க இல்லத்திலேயே இருந்து ஓதுற மாதிரி, அதாவது ஜூம் என்று சொல்லக்கூடியதில் அதுக்கு ஒரு எண்ணம் நான் வச்சிருக்கிறோம். யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அதுக்கு நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் எல்லா நாள்லையும் வர முடியாது. அதுக்காக நான் அவங்களுக்கு ஒரு சின்ன நெறிமுறை சொன்னோம். என்னென்னா, யார் யார் என்ன கிழமை அன்னைக்கு பிறந்தாங்களோ அந்த கிழமை அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதுவும் கூட 4 முழுக்க ஓதணுங்கிறது 1/2 மணி நேரம் அவங்க வந்து என்ன பண்ணலாம், முதல்ல அதை போய் உள்ளே போய் நமக்கு உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை பதிவு பண்ணிக்கலாம். அந்த பதிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த 1/2 மணி நேரத்தில் நாம் என்ன பதிவு நம்மளுக்கு வருதோ அந்த பதிகத்தை நாம் ஓதி அப்புறம் நம்ம அதுக்கடுத்து அடுத்தவர் ஓதுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கிறது. அதையும் பிரபுதேவன் அவர்கள் சொல்லி சொன்னார்கள். அதையும் சொல்லி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு அலைபேசி இருக்கணும். அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இல்லாதவங்க யாரு மகத்துக்கு வந்தீங்கன்னா அந்த நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாதா? ஜூம் ப்ளஸ் சொல்லி இது எல்லாத்துக்கும் சுழற்சி எல்லாம் படிக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? பல வேலைகளுக்கும் இடையிலும் கூட திருமதி திலகவதி சண்முகசுந்தரம் அவர்கள் இங்கே வந்திருந்து திருவிழுக்கினை ஏற்று நம்மளுடைய திருவாசகம் கலந்ததற்காக திருமதி காந்திமதி ரகுபதி அவர்கள் பொன்னாடையை போன்று சிறப்பு செய்வார். கைலை மலையானே போற்றி போற்றி. ரெண்டு பேரும் ஒன்றாவே போதிக்கலாம். நம்முடைய சாமியவர்கள் உடனடியாக நம்ம மனத்துக்கு செல்ல வேண்டும் இருப்பதால் நம்ம பெரியசாமி அவர்களுக்கு தீபாவளி காட்டி அனைவரும் விபூதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக விபூதி பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தீபாவளியானது காட்டப்படுகிறது. ஓம் நம சிவாய சிவாய நமோ. 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 ஓம் நம சிவாய. அருளரும் மலைமகள் அம்மையுடன் அமர் அருள்மிகு மொக்கரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சாந்தலிங்க ராமசுவாமி அடிகளார் திருவடிகள் திருப்படையில் 46 ஞானவாய் ஏந்தும் மைய நாதல் வரையறை மானவாயேறு மைய மதிவெண் குடைந்த ஆனந்த
நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்ம 100 இடங்களில் நடத்துறத முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி 100 இடங்களில் நடத்தக்கூடியது நாகை மாவட்டம், நம்ம திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கூட திருவிடைமலையிலேயும் நம்ம திருவாரூர் நடத்தியிருக்கோம். இப்படி 100 இடங்களில் நடத்தக்கூடியதுக்கு நம்ம எல்லா விதமான செய்தியும் அடியார்களுக்கு நாம் அனுப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம சைவத்திலேயே தமிழ் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்துக்கே நம்ம பேரூராஜியில் வளர்ந்தான். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த இடத்துல நாம் இருந்து இந்த திருவாரூர் நடத்திட்டு இருக்கோம். இந்த கோவில் அருள்மிகு முருகர் கோவில் இருக்கக்கூடியது. இங்கே வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. முருகப்பெருமான் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் சுவாமி வந்து 40வது ஆசியுரை வழங்கி உங்களுக்கு அன்னபிஷேகத்துக்கு போகணும். சாமியினுடைய சுற்றுப்பிரயாணம் எல்லாத்துக்குமே தெரியும். மலேசியாவிலிருந்து வந்ததிலிருந்து சாமிக்கு அந்த மடத்தில் இருக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு சுற்றுப்பிரயாணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய நம்ம மடத்தில் ஒரு சாதாரண ராமேஸ்வரத்துக்கு நம்ம பணி செய்திருக்கோம். இப்போ நடத்தக்கூடிய நூற்றாண்டு விழாவில் அடியார் பெருமக்கள் தமிழகம் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய துறவிகளை மட்டும் நம்ம அழைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு மதத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு எப்பொழுதுமே அந்த மடம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம இந்த முற்றோதல் நிகழ்ச்சி மட்டுமில்லை, அனைத்து நிகழ்ச்சிக்கு அடியார் பெருமக்கள் வரணும்னு நம்முடைய சாமிஜி முடிவு பண்ணுறாங்க. வளர்க்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கோயில் சார்பாகவும் நம்மளுடைய உழவார் பணிக்குழு சார்பாகவும் அடியார் பெருமக்கள் திருவாசக முற்றோர் நடத்தக்கூடிய அடியார் பெருமக்கள் சார்பாகவும் சாமி அவர்களை வரவேற்று இந்த கோயிலுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு சத்யநாராயணா சாமி ஆசிரியர் வழங்கியிருக்கிறாங்க. இந்த கோயில் 33 ஆண்டு காலமாக கல்வி காப்பாற்றக்கூடிய சத்யநாராயணா அவங்க அது மட்டுமல்ல, இந்த கோவில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க அனைவருமே 400 குடும்பங்கள் இருக்கு. அனைவருமே இந்த கோவிலை ரொம்ப மிகப்பெரிய வரவேற்கிறாங்க. நம்ம சாமி ஏன் ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிடுறோம்னு சொன்னால், நம்ம அடிகளாருடைய விஷயங்கள் வந்து கிராமம் மட்டும் போய் நிற்குது. ஆனாலும் ஒரு விழிப்புணர்வு இந்த சமுதாயத்தில் வேணும் அப்படின்னு சாமி முடிவு பண்ணுறாங்க. அதனால ஒரு சின்ன கோவிலோ பெரிய கோயிலோ நமக்கு அது முக்கியம் இல்லை. 100 திருவாசகத்தோடு நிறுத்த போகிறதும் இல்லை. இனியும் பக்தர்கள் எங்கு விரும்புகிறாங்களோ அந்த பகுதியில் நம்மால் முடிந்த சின்ன சின்ன செலவு பண்ணி நம்ம அந்த ஆதினா அவங்களுக்கு நம்முடைய ஆத்மா மட்டுமல்ல நம்மளோடு இருந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை. நாங்கள் எதுவும் முடிவில்லை, அவன் சொல்லிட்டு இருக்கிறான், முடிவு செய்திருக்காங்கன்னு சொல்லி திரு சத்யநாராயணன் அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இங்கே நடத்தணும் அப்படிங்கிற முழு பொறுப்பு எடுத்து நடத்துகிறாங்க. இங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போடுறாங்க, கோயில் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மட்டுமில்லை. சாமி வந்து ஆலய பாதுகாப்பு குழுவுடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்காங்க. அதுக்கு தேவையான உதவிகள் இந்த கோயிலுக்கு சாமிஜி அவர்களும் ஜேசிசியை பேசி கோயில் சுவாமி இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அதனால் ஆசிரியர் வழங்கி சாமி நடத்தி செல்லணுங்கிறதுனால சாமிஜி அவர்கள் ஆசிரியர் வான்களந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை அங்கலந்து வாடுங்காலற்கருப்பஞ்சாற்றினிலே தெங்கலந்து வாழ்களந்து செழுங்கனி தீங்குவை தாங்கலந்து ஊன்கலந்து உயிர்களந்து வட்டாமல் இனிப்பதுவே. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நினைவுபடுத்திருக்கும் அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆடம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர், துர்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நூற்றாண்டு விழா நாயகர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை தமிழை துறக்காத துறவியை என்று போற்றக்கூடிய பேரூராதீனம் கைல குருமணி அவருடைய நூற்றாண்டு விழா மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய நல்ல நிகழ்வினை முன்னின்று நெறிப்படுத்தி வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய ரவி அவர்களுக்கும் இந்த நல்ல திருக்கோயில் பூசணைகளை எல்லாம் செமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சகர் சத்யநாராயணன் உள்ளிட்ட பெருமக்களுக்கும்
இன்று திருவிளக்கேற்றி இந்த திருவாசக முற்றோதலை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய திருமதி துளங்குவதி சிந்து சுந்தரம் அவர்கள், வரவேற்புரையாற்றிய மா கலைவாணி சின்னராய் துளவாரப்பணி கோவை அவர்கள் மற்றும் மகிழ்வுரை நல்க இருக்கக்கூடிய திருமதி வாணி கோவை மாவட்ட செயலாளர் உளவாரப்பணி குழு அவர்கள், திருவாசக முற்றோதல் பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய காந்திமதி ரகுதி அவர்கள் மற்றும் இந்த நல்ல திருவாசக முற்றோதல் எங்கெல்லாம் நடைபெறுகின்றனவோ, எங்கெல்லாம் மலர்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் செய்து அங்கே சென்று அதை சுவைப்பதைப் போல இந்த திருவாசக முற்றோதலிலே எங்கு நடந்தாலும் சரி, தமிழ்நாடுல 3 நாடு சொல்றோம். அந்த 3 பகுதிகளாக இருக்கக்கூடிய சேர, சோழ, பாண்டி நாடு என்று சொல்லக்கூடியவர்கள் சேர நாட்டில் அதிகமாக நடக்குது. இருந்தாலும் சோழ நாட்டையும் பாண்டி நாட்டையும் அங்கேயும் போய் நம்முடைய அடிகளார் அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழாவையொட்டி நாம் திருவாசக முற்றோதல் செய்து வருகின்றோம். இது எப்படிப்பட்டது என்பதை மணிவாசகரே சொல்லுவார். அது எப்படிப்பட்ட நினைத்தோறும் காண்போரும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழுந்து உள்ளக ஆனந்த தேன் சொரியக்கூடியது. இந்த திருவாசகம் என்பது நமக்கு ஆனந்த தேனின்னு நமக்கு நன்கக்கூடியது. அதனாலதான் முதல்ல சொல்லுகின்ற போது சொல்றாங்க, தொல்லை இரும்பெருவி சூழும் கடனைக்கு அல்லதெடுத்து ஆனந்தமாக்கி நமக்கு எல்லையில்லா அன்பத்தை தரக்கூடிய திருவாசகம் எனும் தேன் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அத்தகைய திருவாசகத்தை நாம் ஓதுகின்ற போது அந்த திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கதிர்ந்துருக செய்யும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த திருவாசகத்தை ஓத நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மாசுகள் நீங்குகின்றன. அங்கே இறையருள் நமக்கு நல்ல முறையிலே வெளிப்படுகின்றது. ஒன்று, நம்ம அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து நம்ம எல்லாம் போற்றி கொண்டிருக்கின்றோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல பல நன்மைகள். ஒரு இடத்துல சந்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தனத்தோட்டத்தில் அரைக்கிறாங்கன்னா அரைக்க என்ன ஆகும், அவர்கள் சந்தனமும் மணக்கும், அவர்களுடைய கையும் மணக்கும். அந்த இடம் எந்த இடத்துல உட்காந்து அரைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அதுவும் நமக்கு மணக்கும். அது மாதிரி இந்த திருக்கோயில்கள் ஒவ்வொரு கோயிலாக நம்ம ஒரே இடத்துல செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகின்ற போதெல்லாம் என்ன ஆகுது, அங்கெல்லாம் நமக்கு அங்கே தெய்வீக சக்தி என்பது பெருகின்றது. இந்த திருக்கோயிலுக்கு சொன்னார், திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னால் நமக்கு எல்லாவற்றையும் நீக்கக்கூடியது அந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தேன். அத்தகைய திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த தேனினை ஓதிக்கொண்டே நாமும் சுவைத்துக் கொண்டே மற்றவர்களையும் சுவைக்க தந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நல்ல திருவாசகம் என்றுவதில் 40வதாக இப்பொழுது நமக்கு நடந்து நிறைவேறக்கூடிய தருவாயிலே இருக்கின்றது. தொடர்ந்து நமக்கு அப்படியே நமக்கு நிறைய இடங்கள்ல போகின்றது. இங்கே மட்டுமல்லாமல் வடகுலத்திலேயும் சென்று நாம் இதையெல்லாம் ஓத இருக்கின்றோம். அத்தகைய பெருமை வாய்ந்த திருவாசகத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் என்று சொல்லக்கூடியது. அதில் நம்முடைய பேரூர் ஆதீனத்தில் ஒரு ஆண்டு பேரூர் பட்டிப்பெருமான் கோயிலில் 5 வாரமே அங்கே அன்னாபிஷேகம் செய்வாங்க. நம்முடைய பேரூர் மடத்தில் நாம் அங்கே 5வது திங்கட்கிழமை என்று அன்னாபிஷேகம் செய்வோம். அது நமக்கு அங்கே நடைபெற இருக்கின்றது. அதே போல நாம் இங்கே சொல்லுகின்ற போது பெருமானே சொல்வார், பாவை பாடிய வாயாலே கோவை பாடிய அருளுக என்று சொல்வார்கள். அந்த வகையிலே திருவெண்பாவை என்பது மிகவும் பெருமைக்குரியது. அந்த திருவெண்பாவையினுடைய அந்த பாவை நோன்பு காலத்தில் புதிதாக இன்னொரு செயல் திட்டத்தை வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் ஒரு 300 சின்ன சிவலிங்கங்களை நாம் செய்வதற்குண்டான வகையில் அதற்குண்டான ஆணை வந்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சிவலிங்கத்தை வச்சு எல்லா இடங்களிலேயும் குறிப்பாக நமக்கு அந்த பாவை நோன்பு காலத்தில் திருமுறைகள் ஓத மாட்டோம். 12 திருமுறைகளை நாம் ஓத மாட்டோம். திருவெண்பாவை மட்டும்தான் ஓதுவோம், திருவைந்தெழுத்து ஓதுவோம். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கோடி முறை 100 100,000 பரவுதல். இறைவனுடைய இயல்பு சொல்லுவார் நமக்கு மாணிக்க வாசகனா, 100 100,000 இயல்பினன் ஆகி என்று சொல்வார். அத்தகைய 100 100,000 முறை நாம் அதை சொல்லுவது என்கின்ற அடிப்படையில் பல இடங்களிலேயும் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இது ஒரு நல்ல ஒரு பணியாக வைத்திருக்கின்றோம். அதுக்கு என்னன்னா, ஒரு 300 சிவலிங்கங்களை சொல்லி அதில் 276 தலங்களுக்குண்டான வகையில், அப்புறம் அது இல்லாமல் வைப்பு தலங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரூர் போன்று இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் அதில் வச்சு மொத்தம் 300 இடங்களில் வச்சுக்கிறோம். அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை 6ஆக பகுத்துக் கொள்கின்றோம். 6ல் 1 எப்பொழுதும் பேரூர் மடத்தில் அந்த 10 நாளும் அங்கேயே இருந்து அன்பர்கள் வர அவர்கள் அங்கேயே இருந்து கொண்டு அந்த வழிபாடுகளை இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் இருப்பார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 5 இடத்தை 5 கோட்டங்களாக பிரித்து
ஒவ்வொரு கோட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்படி நாம் திருவாசகத்துக்கு போய் வருகின்றோமோ அங்கே அதை கொண்டு போய் வச்சு அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த திருவேந்தலத்தை ஓதுவது, அது ஓதி முடிச்ச பின்னால் ஒரு வழிபாடு முடிச்சோன்னா அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஒரு கோயிலுக்கு இப்படின்னு போகிற மாதிரியான ஒரு திட்டம். அப்படி திட்டம் வருகின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சுமார் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு லட்சார்ஜன மாதிரி 100,000 பரவுதல் என்ற மாதிரி 100 இடத்துல நாம் எல்லா இடங்களிலும் நாம் செய்கின்ற போது 100,000 பரவுதல் என்று சொல்லக்கூடிய வகையில் கோடி முறை இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்குள்ளான ஏற்பாடு செய்யப்பட்டு 4ஆம் தேதி அன்னைக்கு அது தொடங்குது. 3ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் நாம் அதுக்குண்டான வழிபாடுகள் எல்லாம் செய்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களிடத்தில் அதை ஒப்படைப்பு செய்து விடுவோம். அதுக்குன்னா 4ஆம் தேதியிலிருந்து அவங்கவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு சேர்த்து இதையெல்லாம் நமக்கு செய்ய இருக்கின்றார்கள். 12ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு 12ஆம் தேதி மாலையிலையோ 13ஆம் தேதி காலையிலையோ அந்த எல்லா சிவங்களையும் பேரூர் கொண்டு வருவாங்க. நாம காலையில் அங்கே பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயில் அம்பலவான பெருமானுடைய திருமணஞ்சனம் முடிச்சுட்டு இங்கே நம்ம பேரூர் மடத்தில் திருமஞ்சனம் செய்வோம் 9-10 மணிக்கு. அப்போ அதுக்குள்ள எல்லாம் வந்த பின்னால எல்லா சிவலிங்கங்களுக்கும் ஒரு நல்ல திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய பெருந்திருமஞ்சனமாகிய மகாபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடுகள் போன்றவையெல்லாம் நடைபெற இருக்கின்றன. வாய்ப்பானவர்கள் அதிலேயும் கலந்து கொள்ளலாம். இதே மாதிரி அவங்க பகுதியில் அந்த சிவலிங்கத்தை அங்கே கொண்டு வர செய்து அங்கே ஒரு 50 பேர் உட்கார்ந்து மாறி மாற்றி 50 பேரை நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 25 பேர் ஆளுக்கு 1 மணி நேரம் மாறி கூட நம்ம உட்கார்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலையும் இறைவன் நாமம் சொல்லிடும். அதுக்காகத்தான் நமக்கு என்ன சொன்னார் திருஞான சம்பந்தர், அரண் நாமமே சூழ்க எதுக்காக வையகம் துய செய்து, நாம் வையகத்தில் இருக்கக்கூடிய துயர்கள் நீங்க வேண்டும், இன்பம் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட வகையில அதுவும் நமக்கு நடைபெற இருக்கின்றது. இத்தகைய தொடர் நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அவர் ரவி சொன்ன மாதிரி இதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு நூற்றாண்டு விழாவை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலேயும் அருள் பணியை, அருள் ஒளியை, அருள் சுடரை, அருள் மனத்தை கமல செய்யும். அதுக்குண்டான வகையில அதற்குண்டான ஏற்பாடு நடைபெறுகின்றது. அந்த வகையில இன்றைய இந்த நல்ல நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்தேறுவதற்கு பல்லாற்றானும் துணை நின்ற அனைத்து அன்பு உள்ளங்களும் எல்லாம் வல்ல அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் கைலை குருமணி அவர்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அவர்களுக்கு திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி உள்வாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கடுகு நீளாத உடலும் சரியாத மனவன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். நண்பர்கள் மக்களே, அதே போல நம்முடைய இங்கே இதே இடத்துல இன்னும் அந்த பக்கம் தள்ளி கோயம்புத்தூர் வடவண்டியில நாளைக்கு இந்த மாலை நேரத்தில் திருவாசக நூல் வெளியீட்டு விழா, திருவிளக்கு கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டு விழா ஆகியவை வடவண்டி பஸ் நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய செங்குந்தர் திருமண மண்டபத்திலே மாலை 4 மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கின்றது. அதில் நிறைய அருளாளர்கள்லாம் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அத்தகைய நிகழ்வுகளையும் வாய்ப்பானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். தாராபுரம் சுந்தரர் திருக்கைலாய வாஞ்சி குழு அதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம்